ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேபி வந்து நியூபார்ன் பேபி பால் குடிச்சிட்டே இருந்தாலும் ஏன் அழுதுட்டே இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சி நியூபார்ன் பேபி அழுகுறாங்க அப்படின்னா மேபி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அது பால் குடிக்கிறனால மட்டும் அழுகுறது கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து நீங்க ஒரு பிரெஸ்ட்ல வந்து நீங்க 30 மினிட்ஸ் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து சக் பண்ண வைக்கணும். பால் குடிக்க வைக்கணும். நீங்க ஒரு பிரெஸ்ட்ல வந்து 15 மினிட்ஸ் குடிச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்க உடனே நீங்க நெக்ஸ்ட் டைம் ஃபீட் பண்ணும்போது, நெக்ஸ்ட் பிரெஸ்ட்ல போயிறக்கூடாது. நெக்ஸ்ட் டைமும் அதே பிரெஸ்ட்ல தான். அந்த ஒரு 15 மினிட்ஸ் அதுல கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் பிரெஸ்ட்ல நீங்க போணும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஓகேங்களா? அண்ட் நியூபார்ன் இது கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஹைண்ட் மில்க், ஃபோர் மில்க் இது எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து பேபிஸ்க்கு போகும். ஃபர்ஸ்ட் வரது ஃபோர் மில்க்கா இருக்கும். அதுக்கப்புறம் வரது ஹைண்ட் மில்க்கா இருக்கும். கொஞ்சம் டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அதுல தான் வந்து பேபிக்கு வந்து பசி நல்லா வந்து அடங்கும். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் அது போக வந்து பால் குடிச்சாலும் நான் இந்த மாரியே நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாரி கரெக்ட்டா இந்த மாரி பால் குடுக்குறீங்க. அப்போ அவங்க அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து வேற ஏதாவது ரீசன்ஸா இருக்கும். மேபி வயிறு வலி இருக்கலாம். கேஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கலாம். அ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஏதாவது ஃபீல் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாரி கேஸஸ்ல நீங்க வந்து கேஸ்டர் ஆயில் மசாஜ் பண்ணி குடுக்கலாம். கேஸ்டர் ஆயில் மசாஜ் பண்ணி கொஞ்சம் டவுன்வர்ட் மோஷன்ல கொஞ்சம் அப்படியே மசாஜ் பண்ணி குடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டம்மில நீங்க அப்பப்போ வந்து டம்மில கொஞ்சம் அப்பப்போ போட்டீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். இந்த கேஸ் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். நீங்களும் வந்து அந்த ஓமம், வெத்தல இதெல்லாம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 டைம்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகுறதுக்கு. அண்ட் தென் வந்து வேற இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க. ரொம்ப பயந்துட்டு ஒரு மாரி ஒருவேள நம்ம டெலிவரி டைம்ல வந்து சம் இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பேபிஸ்க்கு வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். நானும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்றனால கூட அவங்க அழுதுட்டே இருக்கலாம். மேபி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணா நல்லா இருக்கும்னு நெனைக்கலாம். பட் நீங்க அப்படி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணா தான் அவங்க வந்து அழுக நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அத ஃபாலோ பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அவங்களுக்கு ஹங்கருக்காக மட்டும் நீங்க பிரெஸ்ட் ஃபீட் குடுத்தா போதும். அது போக நீங்க மத்த டைம்ல நீங்க ராக்கிங் பண்ணலாம். நீங்க வந்து நெறைய வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க அப்டின்னா, நீங்க செக்யூரா ஃபீல் பண்ற மாரி நீங்க அணைச்சுக்கலாம். அப்பப்போ அணைச்சு வச்சுக்கலாம். அப்பப்போ நெறைய பேசுங்க குழந்தைங்கள்ட்ட. தே ஹியர் அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க என்னலாம் பேசுறீங்களோ, எல்லாமே அவங்க கேட்பாங்க. ஸோ வந்து நீங்க நெறைய பேசுங்க, பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ராக்கிங், ராட்டில், டாய்ஸ் மாரி ராட்டில், விசுவல் ஸ்டிமுலேஷன் இந்த மாரி ஏதாவது வாங்கி குடுங்க. இது மாரியெல்லாம் வந்து நியூபார்ன் பேபிஸ்க்கு பண்ணலாம். இது எல்லாமே பண்ணியும் போக அவங்க அழுதுட்டே இருக்காங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து பீடியாட்ரிஷியன் போய் கன்சல்ட் பண்ணுங்க. மேபி வேற ஏதாவது ரீசனா இருக்கலாம். அண்ட் வந்து இது எல்லாத்தையும் விட நான் பெர்சனலா ட்ரை பண்ண விஷயம் என்னன்னா, விஸ்டம் டாக். விஸ்டம் டாக் வந்து மைண்ட் ப்ளோயிங்கான விஷயம். கண்டிப்பா வந்து விஸ்டம் டாக் பண்ணோம் அப்டின்னா, இட் இஸ் என்ன சொல்றது? நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். இது எல்லாம் தான் வந்து நான் என்னோட பிரெக்னன்சி கிளாஸ்ல வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க பிரெக்னன்ட்டா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டைம்ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ வந்து நியூபார்ன் பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைமே இருக்காது. அண்ட் கண்டிப்பா இந்த கிளாஸஸ் வந்து பாருங்க. அண்ட் விஸ்டம் டாக் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹோப் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன்.